விஷ்ணு சஹஸ்ரநாமம். இன்று ஒரு திருநாமம். 71ஆம் திருநாமம். ஹிரண்யகர்பாய நமஹ. பாண்டவர்களின் வனவாச காலத்தில் அர்ஜுனன் சிவபெருமானிடமிருந்து பாசுபத அஸ்திரம் பெறுவதற்காக தவம் புரிய சென்று விட்டான். மற்ற பாண்டவர்களும் திரௌபதியும் இமயமலையை நோக்கி யாத்திரை மேற்கொண்டார்கள். பத்ரிநாத்தை கடந்து அவர்கள் வடக்கே செல்ல முற்பட்ட போது, இது குபேரனின் தோட்டம் இருக்கும் இடம், இதை கடந்து யாரும் உள்ளே செல்லக்கூடாது என்று ஓர் அசிரிரி ஒலித்தது. அதனால் இமயமலை அடிவாரத்தில் அர்ஷ்டிஷேனர் என்ற ரிஷியின் ஆசிரமத்தில் பாண்டவர்களும் திரௌபதியும் தங்கி அர்ஜுனனின் வரவை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். ஒரு நாள் கருடன் குபேரனின் தோட்டத்தில் இருந்த பொய்கையில் வாழும் ஒரு பாம்பை வேட்டையாட வந்தார். அவரது சிறகுகளின் அசைவினால் வீசிய பெருங்காற்றில் குபேரனின் தோட்டத்தில் உள்ள மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அம்மரங்களின் இலைகள் மலர்கள் எல்லாம் நாலா திசையிலும் பறந்து சிதறி விழுந்தன. அரிஷ்டேஷ்னரின் ஆசிரம வாசலிலும் பலவித வண்ணப்பூக்கள் வந்து விழுந்தன. அவற்றின் அழகாலும் நறுமணத்தாலும் ஈர்க்கப்பட்ட திரௌபதி பீமனிடம், இது போன்ற பூக்கள் எனக்கு வேண்டும் என்று கேட்டாள். தோ கொண்டு வருகிறேன் என்று சொன்ன பீமன் குபேரனின் தோட்டத்தினுள்ளே நுழைய புகுந்தான். இது குபேரனின் தோட்டம், உள்ளே யாரும் நுழையக்கூடாது என அசிரிரி ஒலித்தது. ஆனால் அதை பொருட்படுத்தாது பீமன் தோட்டத்தினுள் நுழைந்து பூக்களை பறித்தான். அதை கண்டு வெகுண்ட குபேரனின் படை வீரர்கள் பீமனை தாக்கினார்கள். ஆனால் அவர்கள் அனைவரையும் வீழ்த்தினான் பீமன். சண்டையின் போது பீமன் சிங்கம் போல முழங்கினான். அந்த முழக்கம் அரிஷ்டேஷேனரின் ஆசிரமம் வரை ஒலித்தது. பீமனின் கர்ஜனையை கேட்ட தர்மராஜன் விஷயம் என்ன என்று அறியும் பொருட்டு மற்ற பாண்டவர்களையும் அழைத்து கொண்டு குபேரனின் தோட்டத்துக்குள் சென்றார். குபேரனின் நெருங்கிய நண்பனான மணிமான் பீமனுடன் போர் புரிந்து மாண்டு போனான். குபேரனே நேரடியாக போர்க்களத்துக்கு வந்தபோது தர்மராஜனும் அங்கே வந்துவிட்டார். வெறும் பூக்களுக்காக ஏற்பட்ட போரை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டார். மணிமானும் மற்ற வீரர்களும் பீமனால் கொல்லப்பட்டதை எண்ணி தர்மராஜன் மிகவும் வருந்தினார். அவரை தேற்றிய குபேரன், மணிமானை கொன்றவன் பீமன் அல்லன், மணிமானன் கர்வமே ஆகும். முன்னொரு சமயம் நானும் மணிமானும் புஷ்பக விமானத்தில் வானில் பறந்து சென்று கொண்டிருந்தோம். அப்போது கீழே ஒரு மலையுச்சியில் அகஸ்தியர் தவம் புரிந்து கொண்டிருந்தார். அவரது சிறிய உருவத்தையும் உடல் நாற்றத்தையும் கண்டு ஏளனம் செய்த மணிமான் அவர் மேல் எச்சில் உமிழவும் செய்தான். அப்போதே அகஸ்தியர் மணிமான் பீமனால் கொல்லப்படுவான் என்று சாபம் கொடுத்தார். அது மட்டுமின்றி அவனது செயலை கண்டிக்காமல் வேடிக்கை பார்த்த நானும் என் சேனையில் பாதியை இழப்பேன் என்றும் சபித்தார். இப்போது அந்த சாபம் பலித்துள்ளதே தவிர பீமன் மேல் எந்த தவறும் இல்லை என்று கூறினான். தர்மராஜனை அன்றிரவு தன்னுடன் தன் இருப்பிடத்திலேயே தங்க சொன்னான் குபேரன். அடுத்த நாள் காலை திரௌபதி கேட்ட பூக்களுடன் பாண்டவர்கள் அரிஷேனரின் ஆசிரமத்துக்கு திரும்பினார்கள். அப்போது அவர்களின் குலகுருவான தௌமிய ரிஷியும் அங்கே வந்திருந்தார். தௌமியரை வணங்கிய தர்மராஜன் பூக்களுக்காக நடந்த போரை குறித்தும் மணிமானின் மரணம் குறித்தும் அவருடன் கூறி வேதனைப்பட்டார். அப்போது தௌமியர், வருந்தாதே, இவை அனைத்தும் யாருடைய லீலை தெரியுமா என்று கேட்டார். யாருடைய லீலை என்று தர்மராஜன் வினவ, அவரை அந்த ஆசிரமத்தின் பின்புறத்துக்கு அழைத்து சென்ற தௌமியர் ஆகாயத்தை நோக்கி கை காட்டினார். இந்திரன், வருணன், பிரம்மா உள்ளிட்டோரின் இருப்பிடங்களை அவர் தர்மராஜனுக்கு காட்டினார். அதன் பின் பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கும் மேலே பொன்னிறமான ஓர் உலகை காட்டினார். அதென்ன பொன்னிறமான உலகம் என்று கேட்டார் தர்மராஜன். அதுதான் திருமாலின் இருப்பிடமான வைகுண்ட லோகம். அது பொன்னிறமாக இருப்பதால் ஹிரண்ய என்று அழைக்கப்படுகிறது. கருவினுள் குழந்தை இருப்பது போல அந்த வைகுந்தமாகிய ஹிரண்யனத்துக்குள் திருமால் உறைவதால் அவர் ஹிரண்ய கர்ப்பக என்று அழைக்கப்படுகிறார். அந்த ஹிரண்ய கர்ப்பனின் லீலைதான் இத்தனையும்.
ஒரு ரிஷியை அவமதிப்பது பெரும் பாவம் என்ற நீதியை உலகுக்கு உணர்த்த மணிமானையும் பீமனையும் கருவிகளாக அவர் பயன்படுத்தி கொண்டுள்ளார். எனவே இது குறித்து நீ வருந்தாதே என்றார். தௌமியர் கூறியது போல ஹிரண்யமாகிய வைகுந்தத்தில் உறைவதால் இரண்ய கர்ப்பகா என்று திருமால் அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 71வது திருநாமம். ஹிரண்ய கர்ப்பாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு ஸ்வர்ணதானம் செய்த பலன் கிடைக்கும். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.